நமச்சிவாய. யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு ஸ்க்ரீனில் உட்காந்து பேசி. இன்றைக்கி நம்மளுடைய வீடியோ 250வது வீடியோ. இன்றைக்கி இப்போ விருதுநகரில் அருள்மிகு பராசக்தி மாரியம்மன் கோவில் திருவிழா பொங்கல் சாட்டி கிட்டத்தட்ட 15 நாட்கள் மக்கள் விரதம் இருந்து நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. விரதத்தின் சிகர நிகழ்ச்சியாக, அதாவது விருதுநகர் மாரியம்மன் திருவிழாவின் பங்குனி பொங்கல் திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கொடியேற்றும் நிகழ்வு இன்று நடைபெற இருக்கிறது. இன்று இரவு 8 மணி அளவில் ஆலயத்திலே இருக்கக்கூடிய கொடிமரத்திலே அம்மனுடைய அருள் கொடியானது ஏற்றப்பட இருக்கிறது. விருதுநகர் மாரியம்மன் திருவிழா என்பது 21 நாட்கள் விரதம் இருந்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான திருவிழா. இந்த திருவிழாவிலே கடந்த 2 வாரங்களுக்கு முன்னதாக, அதாவது மார்ச் 17ஆம் தேதி ஞாயிறன்று பொங்கல் சாட்டுதல் என்னும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பொங்கல் சாட்டுதல் என்றால் நேர்த்திக்கடன் செலுத்த இருக்கும் அன்பர்கள் தங்களது இல்லங்களை சுத்தம் செய்து இல்லங்களிலே வேப்பிலை தோரணம் கட்டி அன்புக்குரிய அம்மாவை இல்லங்களுக்கே எழுந்தருள செய்து அருமையாக அற்புதமாக விரதம் இருக்கக்கூடிய அந்த ஆரம்பமே பொங்கல் சாட்டுதல் என்பது. கிட்டத்தட்ட இன்று 15 நாட்கள் நிறைவுற்ற நிலையில் பொங்கல் சாட்டியதிலிருந்து 21ஆம் நாளான ஞாயிறன்று, அதாவது வருகின்ற 7/4/2024 ஞாயிறன்று பொங்கல் திருவிழா நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக இன்று 31/3 ஞாயிறன்று கொடியேற்றம் நிகழ இருக்கிறது. கொடியேற்றம் என்பது திருவிழாவின் ஒரு சிகர நிகழ்ச்சி. அதாவது ஒட்டுமொத்தமாக விரதம் இருப்பவர்கள் இன்றைய நாளிலிருந்து விரதம் இருப்பார்கள். சாட்டியதிலிருந்து விரதம் இருப்பவருடைய எண்ணிக்கை ஒரு 60% என்று சொன்னால், இன்று கிட்டத்தட்ட எனக்கு தெரிய 100க்கு 100% விரதம் இருக்க ஆரம்பிக்கிறார் என்பதை நான் கண்டுகொண்ட விஷயம். இந்த அம்மா எனக்களித்த வரம் என்னவென்றால், இந்த அம்மாவிற்காக, விருதுநகர் மாரியம்மாவிற்காக நானே பாட்டு எழுதி, நான் சாதாரணமாக ஒரு பிகாம் கிராஜுவேட், நான் ஒரு தமிழ் பயின்றவன் அல்ல. ஆனால் என்னை அந்த அம்மா பாட்டு எழுத சொல்லி கிட்டத்தட்ட 7 வால்யூம்களாக நான் பாடல்கள் எழுதி நானே ஆர்கெஸ்ட்ரா உதவியுடன் அதை இசை வடிவமாக்கி பக்தர்களுக்கு கிட்டத்தட்ட 1997ஆம் ஆண்டு முதல் கேசட் வெளியிட்டேன். அதற்கு அடுத்ததாக கிட்டத்தட்ட 7 வருடங்களுக்கு 7 வால்யூம்களாக இன்று அம்மனுடைய அருள் காற்றினிலே கலந்து வரும் கீதமாக அம்மனுடைய மகிமையை ஒரு கவிஞனாக்கி அதை தயாரிக்கக்கூடிய சக்தியையும் எனக்கு வழங்கி அதை நான் இசை வடிவிலே தயாரித்து இன்று உலகமெங்கும் ஒலித்து கொண்டிருக்கிறது. அம்மா எனக்கு தந்த அந்த கற்பனை என்னை கவிஞனாக்கியும் அழகு பார்த்திருக்கிறாள் என் அருமை விருதுநகர் பராசக்தி ஸ்ரீ மாரியம்மன். இன்றைய திருவிழா நாட்களிலே இன்று கொடியேற்றம் என்று சொன்னால், இன்றைய நாளிலிருந்து ஒரு 7 நாட்களுக்கு மண்டபப்படி என்று நடக்கக்கூடிய அம்மன் எழுந்தருளக்கூடிய அழகுமிகு பந்தல்களிலேயும் நமது பாடல்கள் தான் ஒலித்து கொண்டிருக்கிறது. அதுபோக விரதம் இருக்கும் அனைத்து பக்தர்களும் தங்களுடைய விரத காலத்திலே தங்களது இல்லங்களிலே நாம் எழுதிய பாடல்களை இசைக்க செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகோ ஐயாகோ சொல்லுங்க, அண்டி வரும் துன்பங்களை வெல்லுங்க என்பது போன்ற ஒரு பாடல், ஆகோ ஐயாகோ சொல்லுங்க என்ற ஒரு பாடல், இது போன்ற பாடல்கள் இன்று வீதியெங்கும் ஒலித்து கொண்டிருப்பது அம்மன் எனக்கு தந்த வரம். இன்றைய நாளிலே இந்த கொடியேற்றத்தின் சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறேன். அன்பு நேயர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் திருவிழா. ஞாயிற்றுக்கிழமை இரவு விரதம் இருக்கும் அன்பர்கள் ஆக்கி வைக்கும் என்ற அருமையான ஒரு நிகழ்வை செய்கிறார்கள். அம்மாவிற்கு பிடித்த உணவு வகைகளை ஆக்கி வைக்கிறார்கள். ஆக்கி வைத்து அம்மாவை எழுந்தருளச் செய்து
அம்மாவிடம் அனுமதி பெறுகிறார்கள். எதற்காக? மறுநாள் அக்கினி சட்டி ஏந்தி வருவதற்காக. அக்கினி சட்டி எடுக்கும் அத்தனை பக்தர்களும் ஆக்கி வைத்துவிட்டு அந்த விரதத்தை சீரும் சிறப்புமாக செய்து முடித்து மறுநாள் இல்லை என்றால் ஆக்கி வைத்த சில மணி நேரங்களிலேயே அக்கினி சட்டி எடுத்து அம்மாவிற்கு ரதவீதி 4 ரதவீதியும் சுற்றி வந்து அம்மாவுக்கு அக்கினி சட்டியை செலுத்துகிறார்கள். இந்த அருமையான நிகழ்வு வருகின்ற ஞாயிறன்று 7/4 அன்று நடக்கிறது. 8/4 திங்கட்கிழமை அன்று அக்கினி சட்டி. அக்கினி சட்டி என்று சொன்னால் அளவிறக்க முடியாத கண்கொள்ளா காட்சியாக சாறை சாறையாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான பெருவிழா இந்த விருதுநகர் மாரியம்மன் கோவில் பெருவிழா. கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை காலையில் வரை தொடர்ந்து அக்கினி சட்டிகள் சாரசாரையாக வந்து கொண்டிருக்கிறது. வீதியெங்கும் கொட்டு மேள சத்தம், வான் முழங்கும் வரை கொட்டு மேள சத்தம். அம்மா அந்த கருவறையிலே இருந்து வருகின்ற கொட்டு மேளத்தை சத்தத்தை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறாள் என்பதை நான் பல பாடல்களிலே எழுதியுள்ளேன். இந்த அற்புதமான திருவிழா வருகின்ற 7/4 ஞாயிறன்று நடைபெற இருக்கிறது. திங்கட்கிழமை அக்கினி சட்டி இருக்கிறது. நமது யூடியூப் நண்பர்கள் இந்த செய்தியை தெரிந்து கொண்டு தாங்கள் திருவிழாவிற்கு வருகின்ற அம்மனை வணங்கி அம்மன் அருள் பெறுங்கள். அக்கினி சட்டிக்கு மறுநாள் செவ்வாய்க்கிழமை தேரோட்டம், திருத்தேரோட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த திருவிழாவின் விசேஷம் என்னவென்று சொன்னால், உலகெங்கிலும் அயல்நாடுகளுக்கும் சென்றிருக்கக்கூடிய விருதுநகர் அன்பர்கள் திருவிழா தேதி அறிந்தவுடன் அவர்கள் வருவதற்காக டிக்கெட் வசதிகளை செய்து கொண்டு எங்கிருந்தாலும் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் விருதுநகருக்கு வருகை தந்து என் அருமை தாய் விருதுநகர் பராசக்தி மாரியை வணங்கிவிட்டு அவர்கள் மனதிலே நினைத்திருக்கக்கூடிய நேர்த்திக்கடன்களை செலுத்திவிட்டு இவை எல்லாவற்றிற்கும் மேலாக குடும்பத்துடன் ஒற்றுமையாக இருந்து குடும்பத்துடன் குதூகலமாக இருந்து இந்த திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மாபெரும் திருவிழாவிற்கு அன்பு நேயர்களே, நீங்களும் வருகை தாருங்கள். என் அருமை பராசக்தியின் அருள்முகத்தை காணுங்கள். அந்த அம்மாவின் பார்வைப்பட நில்லுங்கள். அவள் மகிமை பிறருக்கும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். என்றும் அன்புடன் உங்கள் யூடியூபர் நடராஜா நாகேந்திரன்.